Hi guys, good evening to everyone. நேற்று நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்குது. தென் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணனா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டரை நீங்கள் அணுகி உங்கள் கேபிட்டலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரியே ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 6.something% லெவலுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் டே அரவிந்த் ஃபேஷனோட ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். அரவிந்த் ஃபேஷனை ஏன் சாய்ஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட ஷேர் இன்னைக்கு 11 to 15% சம்திங்கில் ட்ரேடிங் ஆயிருந்துச்சு. இது ரேராக தான் நடக்கும். ஸோ இந்த கம்பெனியில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கம்பெனியோட ரிசல்ட் எவ்ரி செப்டம்பரில் இவங்களோட ரிசல்ட்டு எவ்ரி செப்டம்பர் ஹையாக தான் இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் 2022ல் இந்த நாலு குவார்ட்டராக செக் பண்ணிங்கன்னா நீங்கள் செப்டம்பரில் தான் ஹையாக இருக்கும். சேம் இந்த 4 குவார்ட்டர் செக் பண்ணிங்கன்னா செப்டம்பரில் தான் ஹையாக இருக்கும். இந்த 4 குவார்ட்டர் செக் பண்ணிங்கன்னா செப்டம்பர் தான் ஹையாக இருக்கும். சேம் இந்த 4 குவார்ட்டர் அப்கமிங் 4 குவார்ட்டர் செக் பண்ணிங்கன்னா செப்டம்பர் ஹையாக இருக்கிறது தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த செப்டம்பர் பீரியடில் உங்களுக்கு தீபாவளி கவர் ஆகுது. தென் இங்கே நவராத்திரி செலிப்ரேட் பண்ணாங்க, துர்கா பூஜை செலிப்ரேட் பண்ணாங்க, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி பாம்பே சைடில் கொஞ்சம் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எவ்ரி செப்டம்பர் அதிகமாக வரதுக்கு காரணம் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு நிறைய செப்டம்பரில் சேல் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகே, தென் எக்ஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் 1111 லாஸ்ட் இயர் 1230 இந்த வருஷத்தோட செப்டம்பரில். தென் நம்ம இது கிளியராக பார்க்கணுன்னா ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் மார்ஜினில் தான் பார்க்கணும். ஆப்ரேட்டிங் மார்ஜினில் லாஸ்ட் செப்டம்பர் 13% ஆப்ரேட்டிங் மார்ஜின் கிடைச்சிருக்கு. இந்த செப்டம்பரில் சேம் 13% கிடைச்சிருக்கு. 87% மெட்டீரியல் அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டில் உங்களுக்கு லெஸ் ஆகிடும். ஓகேங்களா, கம்பெனி ப்ராஃபிட் 13%ல் தான், மார்ஜினில் தான் ப்ராஃபிட் பண்ணுது. தென் இதில் அதர் இன்கம் 7 crore இருந்து இப்போ 13 crore ஆயிருக்கு. இவங்க ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ செல் பண்ணதில் அவங்களுக்கு கிடைச்ச காசை இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் இயர் 39 crores பே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 42. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே பே பண்ணியிருக்காங்க. அதர் இன்கம் அதிகமாக வந்திருக்கு, பட் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. தென் டெப்ரிசியேஷன் 64லேருந்து 71 மாறிக்கு. இங்கே உங்களுக்கு 7 crores அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டெப்ரிசியேஷனுக்கு. தென் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 66, இங்கே 87. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பாருங்கள் 32%, இங்கே 35%. இந்த வருஷம் டேக்ஸ் இவங்க அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு சொன்ன மாதிரி 47லேருந்து 56 போயிருக்கு. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டோட பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 25% இவங்க நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த செப்டம்பர் பீரியடில், இயர் ஆன் இயர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் கிளியராக வாங்க முடியும். ஆல்ரெடி இது எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சுன்னா செப்டம்பர் குவார்ட்டர் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அந்த ஸ்டாக்கை நானே கூட வாங்கியிருப்பேன். ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனி வாங்கணும்னு தோணுச்சுன்னா அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ண சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. நான் கமெண்ட் பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ரிசல்ட் தென் அந்த கம்பெனியோட அனலைஸ் உங்களுக்கு கிளியராக நான் ப்ரீஃப் பண்ணுறேன். அந்த கம்பெனியோட நேச்சர் எப்படி, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய விஷயம் நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பூஸ்டாக இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஸோ சேனலை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஸ்டாக் வாங்கணுமோ விற்கணுமோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் எது இருந்தாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.